இந்த வாரத்தோட ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. ஒரு பேன்ல 2 கப் தண்ணி கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 கப் பச்சரிசி மாவு போடுங்க. இது பதப்படுத்தப்பட்ட கொழுக்கட்டை மாவு கிடையாது. ரேஷன் கடையில வாங்கின பச்சரிசி மாவு மில்ல அரைச்சிட்டு வந்திருக்கேன். மாவை லைட்டா கலந்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சிருங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததும் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க. கண்டிப்பா தேவைப்பட்ட மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டு வருவுங்க. குட்டி உருண்டையா உருட்டி வைங்க. அப்போ லைட்டா கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். நெய் தடவிட்டு பண்ணுங்க, ஒட்டாது. ஒருவேளை ரொம்ப ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு பிணைஞ்சிட்டு உருண்டை பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எந்த கீறலும் விழாது. பால்ல வேக வைக்கும் போது கண்டிப்பா கரைஞ்சு போகாது. கொஞ்சம் பெரிய பேன்ல 1/2 லிட்டர் பால், பாலாடை இருந்தா சேர்த்து போட்டுருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி கலந்து கொதிக்க வைங்க. பால் பொங்கும் போது ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு உருட்டி வச்சிருக்கிற பால்ஸை போட்டுருங்க. இப்போ கலந்து விட வேணாம். சைட்ல இன்னொரு பேன்ல கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணிட்டு நெய்ல லைட்டா வறுத்துட்டு இந்த பால்ல ஃபர்ஸ்டே போட்டுருங்க. அப்போதான் பால் கூடவே நட்ஸும் நல்லா சாஃப்டா பாயில் ஆயிருக்கும். பால்ஸ் போட்டு 2 நிமிஷம் கழிச்சு கலந்து விடுங்க. 15 நிமிஷம் மூடி போடாம லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. பால் கொஞ்சம் திக்காயிடும். ஏலக்காய் பொடி இருந்தா 1/4 டீஸ்பூன் போடுங்க. லாஸ்டா இனிப்புக்கு வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி பாகு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க.